இந்த சிலுவை பாதையினுடைய உண்மையான நோக்கம் அவருடைய காயங்களினால் நாம் சத்தமா சொல்லுங்க. இன்னும் அந்த வார்த்தை தெரியல உங்களுக்கு? அவருடைய காயங்களினால் நாம் குணமடைகிறோம். நம்புறீங்களா? எத்தனை பேரு? ஓகே, வெரி குட். எல்லாரும் அதை விசுவசிக்கிறீங்க. அவருடைய காயங்களினால் நாம் குணமடைகின்றோம். சரியா? அவருடைய காயங்களினால நாம் குணமடைகிறோம். அப்போ ஒவ்வொரு சிலுவை பாதையின் போதும் நாம் ஒரு ஸ்தலத்தை தியானிக்கும் போது எப்படி அவருடைய காயங்களினால அவருடைய ரத்தத்தினால நாம் குணமாகிறோம் அப்படி நான் சொல்லுவேன். அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல சிலுவை அடையாளம் வரைய சொல்கிறேன் அப்படின்னா சிலுவை அடையாளம் வரைஞ்சுங்க. வாய் அப்படின்னா வாயில் சிலுவை அடையாளம், நெற்றினா நெற்றியில் சிலுவை அடையாளம் நீங்கள் வரைந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ அந்தந்த இடம் உங்களுக்கு வலி எங்கே இருக்குது, வேதனை எங்கே இருக்குது, துன்பம் எங்கே இருக்குது உங்களுக்கு தெரியும். மனசில் வலி இருக்குதா? மனதினால நம்ம காயப்பட்டிருக்கிறோமா? காலில் மூட்டு வலி இருக்குதா? கை வலி இருக்குதா? தலைவலி இருக்குதா? நெஞ்சில் வலி இருக்குதா? என்ன இடத்துலலாம் உங்களுக்கு வலி வேதனைகள் இருக்கிறது? தோல் வியாதிகள் இருக்குதா? மூட்டு வலிகள் இருக்கிறதா? செபிங்க. சரியா? நான் இந்த சிலுவை பாதையின் போது தியானிக்கிற போது நீங்கள் என்னோடு இணைந்து தியானிக்க உங்களை நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உருகாதோ நெஞ்சம், நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. உருகாதோ நெஞ்சம், நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே, கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம், நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. மத்தேயு 7:2 நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும். முதல் நிலை பிலாத்துவின் தீர்ப்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம்.
அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இந்த முதல் நிலையில் நம்முடைய நாவு, நம்முடைய உதடு, வாய் இவற்றை நினைத்துக் கொள்வோம். இந்த வாயினால தான் நாம கோல் சொல்றோம், பொய் பேசுறோம், ஏமாத்துறோம், புறணி பேசுறோம், பிறரை சபிக்கின்றோம், கெட்ட வார்த்தையை பேசுறோம், அவதூறு பரப்புறோம், சண்டை போடுறோம். எல்லாம் நடக்கிறதே இந்த வாயால தான். இயேசுவை தவறான ஒரு தீர்ப்பிட்ட அந்த பிலாத்துவினுடைய வாய் போல நம்முடைய வாய் கூட, நம்முடைய உதடுகள் கூட, நம்முடைய நாவு கூட கோல் சொல்லுகிறது, பொய் சொல்லுகிறது, ஏமாற்றுகிறது, புரணி பேசுகிறது, சபிக்கிறது, கெட்ட வார்த்தைகளை பேசுகிறது. ஆண்டவரிடத்துல மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். இந்த வேளையில ஒருவேளை நாம திக்கு வாயா இருக்குது, நமக்கு நம்முடைய பிள்ளைங்களுக்கு திக்கு வாயா இருக்குது, அல்லது நம்முடைய பிள்ளைங்க ஊமையா இருக்குது, நம்முடைய குழந்தைகளுக்கு இன்னும் பேச்சு வரல அப்படின்னா இந்த முதல் நிலையில் அவர்களை தியானிப்போம். எசாயா புத்தகம் 6வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை சொல்லுகிறது, ஐயோ நான் அழிந்தேன், நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான், வாழ்பவன் நான். எசாயா சொல்றாரு, என்னுடைய உதடுகள் தூய்மையற்ற உதடுகள், தூய்மையற்ற உதடுகளினால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எசாயா மனம் வருந்துகிறார். அப்பொழுது கடவுள் எசாயா புத்தகம் 6வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாயினையும் தொட்டு, அந்த உதடுகளை தொட்டு, இதோ என் நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. பாருங்க, நம்முடைய அந்த உதடுகளின் மேல ஒரு சிலுவையை வரைந்து கொள்வோம், ஒரு சிலுவையை வரைவோம். ஆண்டவர் எசாயாவை தொட்டது போல நம்முடைய உதடுகளையும் நாவினையும் அவர் தொடுகிறார். அது புனிதமாகிறது. திக்குவாயி, ஊமை, பேச்சு வராதவங்க இருந்தா ஆண்டவர் அருள் நலனால அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கிறது, அவங்களுடைய உதடுகளினால பிறரை பாராட்டக்கூடிய ஆசீர்வாதத்தை பெறுறாங்க, பிறரை புகழ்ந்து பேசக்கூடிய ஆசீர்வாதத்தை பெறுறாங்க, இந்த உதடுகளை வைத்துக்கொண்டு சிரித்து பழகக்கூடிய ஆசீர்வாதத்தை பெறுறாங்க, ஆறுதல் கூறக்கூடிய, நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுறாங்க. இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்ற கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். இயேசுவே, என் அன்பு ஆண்டவரே, தவறான தீர்ப்புக்குள்ளானீரே அப்பா,
இதோ என் நாவை தொட்டு என்னை புனிதமாக்கி, இந்த நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தைகளாய், நம்பிக்கை தருகிற வார்த்தைகளாய், பிறரை மகிழ்விக்கிற வார்த்தைகளாய் அமைய என் நாவினை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. சுமைகளால் சோர்ந்தோரே வருகவென்றே, சிலுவை சுமையை எனக்கு தந்தார். சுமைகளால் சோர்ந்தோரே வருகவென்றே, சிலுவை சுமையை எனக்கு சிலுவை சுமையை எனக்கு தந்தார். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இரண்டாம் நிலை, இயேசு சிலுவையை சுமக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மார்க்கு நற்செய்தி 8வது அதிகாரம் 34வது வசனம். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். இந்த தோள்களை நினைச்சு பாருங்க. இப்போ பாரமான சிலுவையை அவருடைய தோளின் மீது சுமத்தி இருக்கிறாங்க. அங்க பாருங்க, அந்த சிலுவையில அப்படியே அதை உற்று நோக்குங்க. அந்த தோள்களை நினைத்து கொடுங்க. இந்த தோல் என்பது வலிமையின் அடையாளம், அது ஒரு உழைப்பின் அடையாளம். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க சோம்பேறிகளா இருக்கிறாங்க, ஊதாரித்தனமா இருக்கிறாங்க, உழைக்க மனமில்லாமல் இருக்கிறாங்க. கடவுள்கிட்ட வேண்டி சொபீங்க, ஆண்டவரே என் தோள்களை வலிமையாக்கும். எனக்கு தோல் வலி இருக்கிறது, என்னுடைய தோள்பட்டை இறங்கி போயிருக்கிறது, எனக்கு முதுகு வலி இருக்கிறது, என்னுடைய முதுகு எலும்புல பிரச்சனை இருக்குது, எனக்கு இடுப்புல பிரச்சனை இருக்கு, இடுப்பு வலி இருக்கிறது. இந்த வலி, இந்த வேதனையினால நாம துடித்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஆண்டவர் நம்முடைய தோள்களை உறுதிப்படுத்த, நாம் நன்றாக உழைக்கக்கூடிய வரனை தந்திரும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கு சிந்தனையாக தொடக்க நூல் புத்தகம் 24வது அதிகாரம் 15, 45, 46 இறைவார்த்தைகள். ரெபேக்காவை பற்றி இந்த இரண்டாவது நிலையில் தியானிக்கிறோம். ரெபேக்கா முதல் நிலையில எசாயாவை தியானித்தோம், இரண்டாவது நிலையில ரெபேக்கா. இதோ ரெபேக்கா வருகிறாள், தம் தோள் மீது குடத்தை வைத்துக் கொண்டு வந்தார். அவர் கிணற்றுக்குள் இறங்கி தோளின் மீது தண்ணீரை சுமந்து கொண்டு ஆபிரகாமினுடைய பணியாளர்களுக்கும், ஆபிரகாமினுடைய பணியாளர்களினுடைய அந்த ஒட்டகங்களுக்கும் தோள் மீது சுமந்து சுமந்து அவள் தண்ணீர் ஊற்றி அவர்களுடைய தாகத்தை தீர்த்தார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம் தாகத்தை தீர்க்கிறார். நமக்கு இருக்கிற இந்த தோல் வலிகளை, தோள்பட்ட இறங்கி இருக்கிற வலிகளை, முதுகு வலிய, இடுப்பு வலிய இதோ இந்த இரண்டாம் நிலையில் குணமாக்குகிறார். நம்புவோம், அவருடைய காயங்களினால் நாம் குணமாகின்றோம். உறுதியான நம்பிக்கையோடு செபிப்போம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றீரே. இதோ தோல் வலியினால, முதுகெலும்பு பிரச்சனையினால, இடுப்பு வலியினால, முதுகு வலியினால அவதிப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிக்கு நீர் சுகம் தந்து குணமடைய செய்யும்படியாக, இந்த தீராத வலி நோயிலிருந்து, துன்பத்திலிருந்து இவர்களுக்கு விடுதலை தரும்படியாக உம்மிடத்திலே வேண்டி மன்றாடி செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமீன். இந்த தோல்ல வலி, முதுகுல வலி, இடுப்புல வலி அப்படின்னா அந்த வலி உள்ள இடங்களில் ஒரு சிலுவை அடையாளம் வரைந்து கொள்வோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. விழவில்லை ஆண்டவரே, விழவில்லை நீ, விழவில்லை ஆண்டவரே, விழவில்லை நீ. எம் கடந்த கால வாழ்க்கையின் பாவங்கள் நீக்க பிதாவிடம் மண்டியிட்டு வணங்குகிறார். விழவில்லை ஆண்டவரே, விழவில்லை நீ, விழவில்லை ஆண்டவரே, விழவில்லை நீ. மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகின்றார். திருப்பாடல் 145:14. கால்வலி, மூட்டு வலி, எலும்பு முறிவு, நடக்க முடியாத பிரச்சனை, கால்ல வீக்கம், முழங்கால் வலி, குதிகால் வலி, யானைக்கால் நோய், இப்படிப்பட்ட வியாதிகள் எல்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைச்சு பாருங்க. அந்த வலிகள் தீர, கால் சம்பந்தமான நோய்கள், கால் நோயினால் வருத்தப்படுகிறவர்கள், அவதிப்படுகிறவர்களுடைய நோய்கள் எல்லாம் குணமாக இதோ ஆண்டவர் கீழே விழுந்து நம்மை தாங்கிக் கொள்ளுகிறார். இந்த மூன்றாவது நிலையில் திருத்தூதர் பணிகள் 3வது அதிகாரம் 6வது இறைவசனம். புனித பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போயிட்டே இருக்கிறாங்க. பிற்பகல் 3 மணிக்கு அவங்க அப்படி ஆலயத்திற்கு அவர்கள் போகும்போது அழகு வாயில் என்று சொல்லப்படுகிற அந்த வாயில் அருகே பிறவியிலேயே கால் ஊனமுற்ற ஒரு மனிதன் அந்த இடத்துல நின்று கொண்டு பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். பிச்சை கேட்கிறான். அவனுடைய பிழைப்பே பிச்சை எடுப்பதுதான். அப்ப அந்த வழியா யோவானும் புனித பேதுருவும் வரும்போது இவர்களையும் பார்த்து பிச்சை கேட்கிறான். எங்களுக்கு ஏதாவது இருந்தா பிச்சை போடுங்க அப்படின்னு கேட்கிறான். அப்பொழுது பேதுருவும் யோவானும், எங்களிடத்தில் வெள்ளியோ பொன்னோ இல்லை, எங்களிடத்தில் வெள்ளியோ பொன்னோ இல்லை, ஆனால் எங்களிடம் உள்ளதை உமக்கு தருகிறோம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரினால், நாசரேத்து இயேசுவின் பெயரினால் நீர் எழுந்து நடந்திடும் என்று சொல்லுகிறார். உடனே அவர்கள் கால்களும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றி புகழ்ந்தவாறே அவர் கோவிலுக்குள் சென்றார். பார்த்தீங்களா, அற்புதமான ஆசீர்வாதம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாசரேத்து இயேசுவின் பெயரினால் நம்முடைய கால் வலி, மூட்டு வலி, எலும்பு வலி, நடக்க முடியாத கால் வீக்கம், முழங்கால் வலி, குதிகால் வலி, யானைக்கால் வலி எல்லாம் நீங்குகிறது. நம்புவோம், விசுவசிப்போம். ஆண்டவர் நம்மை தொட்டு சுகப்படுத்தும்படியாக மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே இயேசுவே, சிலுவையின் பாரத்தினால் விழுந்தவரே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில தடுக்கி விடுறோம், நடக்க முடியாமல் அவதிப்படுறோம், கை கால் வலிகளினால, மூட்டு வலியினால தொந்தரவுக்குள்ளாகி இருக்கிறோம். அப்பா, இந்த வலிகளை எல்லாம் சுகப்படுத்தி எங்களை எழுந்து நடக்க செய்யும்படியாக உம்மிடத்தில் உருக்கத்தோடு வேண்டி மன்றாடி செபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இந்த மூட்டு வலி, கால் வலி, குதிகால் வலி இருக்குது, முழங்கால் வலியில் இருக்குது அப்படின்னா அங்க ஒரு சிலுவையை வரைந்து கொள்ளுங்க. அந்த மூட்டிலெல்லாம் சிலுவையை வரைங்க. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. குழந்தையின் துன்பம் கண்டு கலங்காத அன்னை இல்லை. குழந்தையின் துன்பம் கண்டு கலங்காத அன்னை இல்லை. ஆறுதல் சொல்வதற்கோ வார்த்தைகள் ஏதுமில்லை. அன்னையின் பார்வையில் நம்பிக்கை தீபம், இயேசுவின் நெஞ்சினில் வலிமையின் வேதம். அன்னையின் பார்வையில் நம்பிக்கை தீபம், இயேசுவின் நெஞ்சினில் வலிமையின் வேதம். சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா. 4ஆம் நிலை, நம் தேவ அன்னையின் சந்திப்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 4-5 இறைவார்த்தைகள். மனநோயினால, மனஸ்தாபத்தினால, மனபாரத்தினால, மனநலம் பாதிக்கப்பட்டு மன சுமைகளோடு, மன சோர்வுகளோடு, நிம்மதியின்றி, உறக்கமின்றி, மன வலிகளோடு, மன கஷ்டத்தோடு, மனசு சரியில்லாம நாம நிம்மதி இல்லாம கிடக்கிறோம் அப்படின்னா, தேவ அன்னையின் ஆறுதலை பெற அன்னை மரியாளிடத்துல சிறப்பாக இந்த நிலையில செபியுங்க. அன்னை மரியாளை தியானிக்கிற இந்த நிலையில் லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 56வது இறை வார்த்தை. மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினாள். எலிசபெத் அம்மாளுக்கு உதவி தேவைப்பட்டது. அவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தால், அவனுக்கு ஒரு தேவை இருந்தது. அந்த தேவையை உணர்ந்து, அறிந்து, புரிந்து கொண்டு தேவத்தாய் அன்னை மரியாள் ஓடோடி சென்று எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்தது போல, இதோ என் அன்பு மகன், என் அன்பு மகள் மனபாரத்தோடு, மன கஷ்டத்தோடு, மன சுமைகளோடு இந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்றால், உங்கள் மனம் ஆறுதல் பெறுவதாக. அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதலினால் உங்களுடைய மனம் நிம்மதி அடைவதாக, உங்களுடைய மனம் அமைதி காண்பதாக, உங்களுடைய மனம் நம்பிக்கை பெறுவதாக, உங்களுடைய ஒவ்வொருவருடைய மனமும் உறுதி பெறுவதாக. அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதலோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. அம்மா தாயே, ஆறுதலின் ஊற்றே, நாங்கள் நிம்மதியின்றி, ஆறுதலின்றி, குடும்பத்தில் எவரையாவது இறந்து வாடுகிற போது, நெருங்கியவர்களை இழந்து நாங்கள் தவிக்கும் போது, அமைதியையும் ஆறுதலையும் நம்பிக்கையையும் எங்களுக்கு தாரும் அம்மா என்று சொல்லி தேவத்தாயினுடைய பரிந்து பேசுதலுக்காக ஜெபிப்போம். மனநோய்கள் இருக்கிறது என்றால், அந்த இருதய பகுதியில மன வலிகளோடு நிம்மதியின்றி இருக்கிறோம் என்றா, அந்த நெஞ்சு பகுதியில ஒரு சிலுவை அடையாளத்தை வரைஞ்சு கொள்வோம். ஆண்டவர் நமக்கு நிம்மதியை தர, அமைதியை தர மன்றாடுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. என் சிலுவையை சுமக்க நான் உன்னை தேடினேன். சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டா.
என் சிலுவையை சுமக்க நான் உன்னை தேடினேன். சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டா. சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டா. உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தா? எனக்காக நீ என்ன செய்தா? ஐந்தாம் நிலை, சீமோனின் உதவி. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மத்தேயு 7:12. இன்றைக்கு தேவையில்லை எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். ஒருவேளை பண உதவி தேவைப்படலாம், பொருள் உதவி தேவைப்படலாம், ஆறுதலான வார்த்தைகளை சொல்லக்கூடிய உடனிருப்பு தேவைப்படலாம், அல்லது எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களுக்கு ஜெப உதவி தேவைப்படலாம். ஏழைகளாக, அனாதைகளாக, கடனாளிகளாக, நஷ்டப்பட்டவர்களாக, வறுமையில் வாடுவோராக, நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கிற இவர்களுக்கு இதோ ஆண்டவர் சொன்னபடியே உம் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் என்று சொல்வது போல நாம் உதவி செய்ய தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஐந்தாம் நிலையில் நம்முடைய தியான சிந்தனைக்காக 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை, சாரிபாத்தினுடைய அந்த கைம்பெண்ணை நாம் நினைக்கிறோம். எலியா குடிக்க தண்ணீர் கேட்டு போகிறார். அம்மா, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? உணவு உட்கொள்வதற்கு கொஞ்சம் அப்பம் கிடைக்குமா என்று கேட்கிறார். அப்ப அந்த சாரிபாத்தின் கைம்பெண் சொல்லுகிறாள், ஐயா, என் தலைவரே, என்னிடத்தில் கையளவு மாவும் களத்தில் சிறிதளவு எண்ணெயும் தானே இருக்கிறது. இன்று இரவு நானும் என் பிள்ளையும் இதை உட்கொண்டு விட்டு சாகத்தான் வேண்டி இருக்கிறது. ஆனாலும் நீர் என்னிடத்தில் வந்து கேட்பதனால் இந்த உதவியை நான் உனக்கு செய்கிறேன் என்று சொல்லி அந்த சாரிபாத்தின் கைம்பெண் எலியாவுக்கு உதவி செய்கிறாள். பசியோடு வந்தவருக்கு உணவு வழங்கியதனால் இறை வார்த்தை சொல்லுகிறது, அவளுடைய பானையிலிருந்து மாவும் தீரவில்லை, அவருடைய கலத்திலிருந்து எண்ணெயும் குறையவில்லை. ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. ஒருவர் மற்றவருக்கு நாம் உதவி செய்யும் போது பல நன்மைகளை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, உதவும் கரங்களை ஆசீர்வதியும் அப்பா. அவர்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதியும். அவருடைய கரம், அவருடைய வாழ்வு, குடும்பம் ஓங்கும்படியாக செய்வீராக. உதவி செய்யும் கைகளை ஆண்டவர் மேன்மையாய் ஆசீர்வதிக்கிறார். எனவே நம்முடைய கைகளினுடைய 2 உள்ளங்கையிலையும் சிலுவை அடையாளத்தை வரைந்து கொள்வோம். கடவுள் நம் கரங்களை ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. முகத்தை துடைத்தாள் என் முகத்தந்தே, இகமகம் சரிபாதி ஏற்க மறுத்தா. முகத்தை துடைத்தாள் என் முகத்தந்தே, இகமகம் சரிபாதி ஏற்க மறுத்தா. இகமகம் சரிபாதி ஏற்க மறுத்தா.
மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? ஆறாம் நிலை, வெரோனிக்காவின் வீரம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 35-45 இறை வார்த்தைகள். நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நான் நோயுற்றிருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள். சின்னஞ்சிறியோர்களாகிய இவர்களுக்கு நீர் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்கிறார் ஆண்டவர். இந்த நிலையில நம்முடைய முகத்தை தியானிக்கிறோம். நம்முடைய முகம்தான் நம் ஒவ்வொருவருடைய அடையாளம். முகம் தொலைத்தவர்கள் முகவரி தொலைத்தவர்கள் ஆகிவிடுகிறார்கள். முகம் தொலைத்தவங்க முகவரியே தொலைத்தவங்க. எனவே இந்த முகத்தை வைத்துக்கொண்டே ஒரு மனிதர் எப்படி இருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த முகம் சோகமாக இருப்பதை, துக்கமாக இருப்பதை, வருத்தத்தோடு இருப்பதை, வலியோடு இருப்பதை, கவலையோடு இருப்பதை, மகிழ்ச்சியோடு இருப்பதை, வேதனையோடு இருப்பதை, சோர்வோடு இருப்பதை, கலக்கத்தோடு இருப்பதை சொல்லிக் கொடுக்கிறது. ஒருத்தர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத இந்த முகத்தை பார்த்தே நாம கண்டுபிடிச்சிடலாம். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 20வது இறை வார்த்தையை இந்த 6ஆம் நிலை தியானத்திற்காக எடுத்துக்கொள்றோம். காணாமல் போன ஊதாரி மகன், தொலைந்து போனவன் திடீரென்று மனம் மாறி வீட்டுக்கு வரான். அவன் மனம் மாறி வீட்டிற்கு வருகிற போது தொலைவில் இருந்தே அவனுடைய தந்தை அவனை கண்டுகொள்ளுகிறார். பார்க்கிறாரு, தூரமா இருந்தே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. அவனுடைய முகம் தெரிந்து விட்டது தந்தைக்கு. இதோ என்னுடைய மகன் வருகிறான் அப்படின்னு தெரிந்தவுடனே தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவனை கட்டி தழுவி முத்தமிட்டார். அவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள் என்று சொல்லி விருந்து கொண்டாடத் தொடங்கினார். முகம் கண்டு உதவுதல் வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் முகம் கண்டு உதவிய வெரோனிக்காவை போல யாராவது சோகத்தில் இருக்கிறார்கள், துக்கத்தில் இருக்கிறாங்க, வலியில் இருக்கிறாங்க, கவலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க முகமே காட்டி கொடுக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு அவருடைய முகம் கண்டு நாம் உதவி செய்கிறவர்களாயிருக்க இந்த நிலையிலே தியானிப்போம். ஆண்டவரே, இயேசுவே, வெரோனிக்காள் உம்முடைய வேதனையை, உம்முடைய துன்பத்தை உணர்ந்து கொண்டு இதோ அந்த கைக்குட்டையிலே உம்முடைய முகத்தை துடைத்து உம்முடைய முத்திரையை பெற்றுக்கொண்டாரே, அந்த முகத்தின் சாயலை பெற்றுக்கொண்டாரே, அதுபோல என் அன்பு ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகள், என் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், என் உற்றார் உறவுகள் வலியோட, வேதனையோட, சோகத்தோட இருக்கிறாங்கன்னா அவற்றை சரியாக அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தாருங்கப்பா அப்படின்னு சொல்லி வேண்டி செபிப்போம். நம்முடைய நெற்றியில் சிலுவை அடையாளத்தை வரைந்து கொள்வோம். நெற்றியில சிலுவை அடையாளம் வரைங்க. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. விழவில்லை ஆண்டவரே, விழவில்லை நீ, விழவில்லை ஆண்டவரே, விழவில்லை நீ. நான் மீண்டும் மீண்டும்
விழவில்லை நீ, விழவில்லை ஆண்டவரே, விழவில்லை நீ. நம் ஆண்டவர் இயேசு இரண்டாம் முறை தரையில் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். மத்தேயு 11:28. இந்த 7ஆம் நிலையில் விபத்தினால் சிக்கி தவிப்பவர்களுக்காக தியானிப்போம். வாகனம் ஓட்டும் போது விபத்துக்குள்ளாகி இருக்கலாம், பூகம்பத்தினால விபத்திற்குள்ளாக இருக்கலாம், இயற்கை சீற்றங்களினால பாதிக்கப்பட்டிருக்கலாம், வெள்ளம் தீ விபத்தினால அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நம்முடைய மனக்கண் முன்பாக கொண்டு வந்து இதோ அவர்களுக்காக இந்த 7ஆம் நிலையில் தியானிப்போம். நம்முடைய தியான சிந்தனைக்காக லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 30வது இறைவார்த்தை எடுத்துக்கொள்றோம். நல்ல சமாரியனுடைய நிகழ்வு. நல்ல சமாரியன் ஒருவன் நம் பக்கமாக வந்து எப்படி உதவி செய்தான் என்பதை அந்த இறைவார்த்தை எடுத்து சொல்லுகிறது. அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். அங்க ரத்த வெள்ளத்துல உயிருக்காக போராடி கொண்டு துடித்துக் கொண்டிருக்கிறான் ஒருவன். அப்படி வேதனையில, அந்த ஆபத்துல, அந்த விபத்துல சிக்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்ய முன் வர வேண்டும் என்பதை இந்த 7ஆம் நிலை உணர்த்துகிறது. வாகன விபத்து, பூகம்பமா இருக்கலாம், இயற்கை சீற்றமாக இருக்கலாம், வெள்ள விபத்தாக இருக்கலாம், தீ விபத்தாக இருக்கலாம். இந்த விபத்துகள் எல்லாம் சிக்கி தவிக்கும் போது நல்ல சமாரியனை போல நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதை இந்த 7ஆம் நிலையில் தியானிப்போம். யாராவது இப்படி விபத்தில் சிக்கி இருக்கிறார்கள் என்றால் இந்த நிலையில் அவர்களுக்காக ஒரு சில மணித்துளிகள் அவர்கள் குணமாக சிறப்பாக இந்த வேளையில் ஜெபிப்போம். சிரியா, துருக்கி நாடுகள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். 8ஆம் நிலை, ஜெருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தி 14:1 இறைவார்த்தை.
இந்த 8ஆம் நிலையில கண்களை நினைவு கூறுவோம். கண்களில் இருந்து வருகிற கண்ணீர், இந்த கண்கள் செய்கிற பாவங்கள், தவறான படம் பார்ப்பது, எப்பொழுது பார்த்தால் அலைபேசியை நோண்டிக் கொண்டிருப்பது, இப்படியாக நம்முடைய பார்வையை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். கண் வலியினால நாம் தவிக்கிறோமா? நம்முடைய பார்வைகள் மங்கிக் கொண்டே போகிறதா? நாம் பார்வை இழந்து கொண்டிருக்கிறோமா? குருட்டுத்தனமாக இருக்கிறோமா? இதோ இந்த நிலையில சிந்திப்போம் அன்பிற்குரியவர்களே. கடவுள் நம் கண்களை தொடும்படியாக கண்ணீர் விட்டு அழுத அந்த எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் சொன்ன அந்த ஆண்டவர் இதோ நம்முடைய கண்கள் கலங்கும் போதும் துடைக்கிறார். மார்க்கு நற்செய்தி 8வது அதிகாரம் 22-26 இறை வார்த்தைகள். இதோ ஆண்டவர் அவருக்கு பார்வையை தந்து அவரை குணப்படுத்துகிறார். தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கம் வையும் என்று சொல்லிய அந்த பார்வையற்ற பத்திமேயனுடைய கண்களுக்கு ஆண்டவர் ஒளி கொடுக்கிறார். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 11-17 இறை வார்த்தைகள். நைன் ஊரினுடைய கைம்பெண் தன்னுடைய ஒரே மகனை இழந்து வேதனையில் தவிக்கிறாள், அழுகிறாள், கண்ணீர் வடிக்கிறாள். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு அவர் அருகில் சென்று அம்மா அழாதீர் என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிறார். நம் கண்கள் எதற்காக கலங்கி போயிருக்கிறது? நம்முடைய கண்களிலிருந்து எதற்காக கண்ணீர் வருகிறது? நம்முடைய கணவனுடைய மனமாற்றத்திற்காகவா? நம்முடைய மனைவியினுடைய நல்வாழ்விற்காகவா? நம்முடைய பிள்ளைகளை குறித்த எதிர்கால நல்வாழ்விற்காகவா? நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதற்காகவா? எதற்காக நம் கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது? நம் கண்ணீரை துடைக்கிறார் ஆண்டவர் இயேசு. அன்பின் ஆண்டவரே இயேசுவே, எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் சொன்னவரே, கண் வலியினால், பார்வை மங்குதலினால், பார்வை இடத்தினால், குருட்டுத்தனத்தினால் இருக்கின்ற என் கண்களுக்கு நல் பார்வையை கொடுக்கும்படியாக என் கண்களை நீ தொட்டு ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி கண்களின் மேல் சிலுவை அடையாளம் வரைந்து கொள்வோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. விழவில்லை ஆண்டவரே, விழவில்லை நீ, விழவில்லை ஆண்டவரே, விழவில்லை நீ. எம் கடந்த கால வாழ்க்கையின் பாவங்கள் நீக்க பிதாவிடம் மண்டியிட்டு வணங்குகிறார். விழவில்லை ஆண்டவரே, விழவில்லை நீ, விழவில்லை ஆண்டவரே, விழவில்லை நீ. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை முகம் குப்புற விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நல்லவர் 7 முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பர். நல்லவர் 7 முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பர். பொல்லார் துன்பம் வந்தவுடன் விழுந்து விடுவர். நீதிமொழிகள் 24:16. இந்த 9ஆம் நிலையில வலிகளினால் அவதிப்படுவோருக்காக ஜெபிப்போம். வலிகள் வேதனையை தருகிறது, வலிகள் துன்பத்தை தருகிறது, வலிகள் நம்மை அவதிப்பட வைக்கிறது, வலிகள்
கண்ணீரை வரச் செய்கிறது. தலைவலியா, கைவலியா, கால்வலியா, முதுகு வலியா, பல்வலியா, கண்வலியா, காது வலியா, வயிற்று வலியா, எந்த வலியினால் என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய்? இந்த வலியினால நீ வேதனை அனுபவிக்கிறாயா? அது உனக்கு துன்பத்தை தருகிறதா? கண்ணீரோடு இருக்கிறாயா? இதோ இந்த நிலையில் திருத்தூதர்கள் பணிகள் 7வது அதிகாரம் 54வது இறைவார்த்தையை நம்முடைய தியான சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். ஸ்தேவான் மீது அவர்கள் கல்லெறிகிறார்கள். ஸ்தேவான், திருத்தொண்டர் ஸ்தேவானின் மீது அவர்கள் கல்லெறிகிறார்கள். அவரை நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மீது கல்லினை எறிந்து அவரை அப்படியே கொன்று போடுகிறார்கள். அந்த எல்லாரும் சூழ்ந்து நின்று அவர் மீது கல்லு எரியும் போது அவருடைய உடம்புல எவ்வளவு வலி இருந்திருக்கும். பச்சை புண்ணா அது வலித்திருக்கும் அல்லவா? இயேசு ஆண்டவர் விடும்போது கூட அந்த வலி. நாமும் கூட இப்படிப்பட்ட வலியினால, வேதனையினால துடித்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த வலியை தாங்கக்கூடிய ஜெபத்தை ஸ்தேவான் ஜெபித்த, ஆண்டவரே இயேசுவே உமது ஆவியினால் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அந்த வலிகளை தாங்கக்கூடிய வரத்தை வேண்டி ஜெபித்தார். நாமும் கூட நம்முடைய வலிகள் எல்லாம் தீர, இந்த தீராத வலிகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்க, அன்பிற்குரியவர்களே பக்தியோடு நாம ஜெபிப்போமா? இயேசுவே, நான் இந்த வலியினால வேதனைப்படுகிறேன் அப்பா. இந்த வலியினால நான் துடிக்கிறேன் தந்தையே. இந்த வலி என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் இந்த வலியினால நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என் வலியை, என் வேதனையை தீர்த்து என்னை சுகப்படுத்துவீரா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். உங்க உடல்ல எந்த இடத்துல வலி இருக்கிறதோ, நீங்க இந்த இடத்துல வலி இருக்கிறது என்று நீங்க உணர்றீங்க அப்படின்னா அந்த வலிகள் நீங்க ஆண்டவருடைய இரத்தத்தினால், அவர் நம்முடைய காயங்களினால் நம்மை குணப்படுத்தும்படியாக அந்த இடத்துல ஒரு சிலுவை அடையாளத்தை வரைங்க. சிலுவை அடையாளத்தை வரைங்க. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. சுயநல ஆடையை நீ கொண்டா, என் பிறர் நல ஆடையை உரிக்கின்றா. சுயநல ஆடையை நீ கொண்டா, என் பிறர் நல ஆடையை உரிக்கின்றா. என் பிறர் நல ஆடையை உரிக்கின்றா. உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? 10ஆம் நிலை, ஆண்டவர் இயேசுவினுடைய ஆடைகளை கலைக்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என்னை பார்ப்போர் எல்லோரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையை அசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும், நாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர். திருப்பாடல்கள் 22:7-8 இறை வார்த்தைகள். இந்த நிலையில் நிர்வாணத்தை பற்றி நாம் தியானிக்கிறோம். அவமானம், விபச்சாரம், சுய இன்பம், பாலியல் வன்புணர்வு, பாலியல் வதைகள், பாலியல் தொந்தரவு, பாலியல் சம்பந்தமான நோய்கள், மலட்டுத்தன்மை, வீக்கம், ஆண்மை குறைவு,
இப்படிப்பட்ட பாதிப்புகளினால் நாம் உள்ளாகி இருக்கிறோம் என்றால் ஆண்டவரிடத்தில் சுபியுங்க. ஆண்டவருடைய உடலிலிருந்து அந்த ஆடைகளை அவர்கள் உரிந்த போது அவருடைய உடல் முழுவதும் அந்த தோள்கள் நமக்கு தென்பட்டது. தோல் வியாதிகளினால நாம பாதிக்கப்பட்டிருக்கலாம் அன்பிற்குரியவர்களே. தோல் வியாதிகள், சோரியாசிஸ் நோயினால பாதிக்கப்பட்டிருக்கலாம், சொறி சிரங்கு படைகளினால பாதிக்கப்பட்டிருக்கலாம், படர் தாமரை அரிப்புகளினால அவதிக்குள்ளாக இருக்கலாம். இந்த தோல் வியாதிகள் எல்லாம் குணமாக, பாலியல் சம்பந்தமான நோய்கள் எல்லாம் குணமாக ஆண்டவரிடத்தில் செபியுங்க. இந்த அற்புதமான சிந்தனைக்கு 2 அரசர்கள் புத்தகம் 5வது அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தைகளை சிந்திக்கிறோம். சிரியாவினுடைய நாமான் பெரிய ஒரு படைத்தலைவன், பணபலம் படைத்தவன், அதிகாரம் படைத்தவன். ஆனால் தொழுநோயினால பாதிக்கப்பட்டான். அந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவன் எலிசாவை சந்திப்பதற்காக வருகிறான். எலிசா சொல்லுகிறார், நீ சென்று யோர்தானில் 7 முறை மூழ்கி எழு. 1 முறை இல்ல, 2 முறை இல்ல, 7 முறை. ஒவ்வொரு முறையும் அவன் மூழ்கி மூழ்கி எழும்போது அவனுடைய பாவங்களிலிருந்து, அவனுடைய அந்த அதிகார திமிரிலிருந்து, அவனுடைய ஈகோவிலிருந்து, அவனுடைய பொறாமை குணத்திலிருந்து அவன் அப்படியே மூழ்கி எழுந்தான். தாழ்ச்சி அவனுக்குள் வந்தது, எளிமை அவனுக்குள் பிறந்தது. இதோ ஆண்டவர் அந்த தோல் வியாதியிலிருந்து அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். இறை வார்த்தை சொல்லுகிறது, சிறு பிள்ளையின் உடலை போல அவனுடைய உடல் மாறியது. நாமும் கூட இப்படிப்பட்ட நோய்களினால, தோல் வியாதிகளினால பாதிக்கப்பட்டிருக்கிறோம்னா கடவுள்கிட்ட செபியுங்க என் அன்பிற்குரியவர்களே. ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துவார், குணமாக்குவார், இந்த வியாதிகளிலிருந்து நமக்கு விடுதலை தருவார். தந்தையே, என்னுடைய தோல் வியாதிகளை எல்லாம் குணப்படுத்தி என்னை சுகமாக்கும். பாலியல் நோயினால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் ஆண்டவரே, அந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலையை தாரும் என்று ஜெபிப்போம் மௌனமாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. பாவத்தால் உம்மை கொன்றேனே, பாவத்தால் உம்மை கொன்றேனே, ஆயனே என்னை மன்னியும், ஆயனே என்னை மன்னியும். 11ஆம் நிலை, இயேசு சிலுவையில் அறையப்படுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். எசாயா 53:5 இறை வார்த்தைகள். இந்த நிலையில் இரத்த போக்கினால் வருந்திக் கொண்டிருக்கிற, வேதனைப்படுகிற பெண்களுக்காக ஜெபிப்போம். இரத்த போக்கு, விபத்தினால் சிக்கி இரத்தத்தை இழந்து கொண்டிருக்கிற
அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். விபத்தினால, காயத்தினால அவர்கள் இந்த இரத்தத்தை இழந்து கொண்டிருக்கலாம். இயேசுவை ஆணியால் அடிக்கும் போது எப்படி அவர் ரத்தம் சிந்தினாரோ அதுபோல இவருடைய உடலில் இருந்து ரத்தம் எல்லாம் வடிந்தோடி போய் கொண்டிருக்கிறது. உயிருக்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உயிருக்காக அவர்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. என் அன்பு உள்ளங்களே, இந்த 11வது நிலையில நாம தியானிப்பது இரத்த தானம் செய்ய வேண்டும். இப்படி ஆபத்தினால, காயத்தினால இரத்தத்தை இழந்து இரத்தத்திற்காக தவிக்கிற போது, குழந்தை பெறும்போது உடம்புல ரத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவதிப்பட்டு கொண்டிருக்கும் போது, ஒருவர் மற்றவருக்கு நாம் இரத்த தானம் செய்வதின் வழியாக ஒரு உயிரை நாம் காப்பாற்றுகிறோம். ஒரு உயிரை நாம காப்பாற்றுறோம். மார்க் நற்செய்தி 5வது அதிகாரம் 25, 27 இறை வார்த்தைகளை நாம சிந்திக்கணும். 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்தி அந்த பெண்ணினுடைய நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவருடைய உடம்புல ரத்தமே இல்லை. உடம்புல ரத்தமே இல்லை. இயேசுவினுடைய உடம்பிலிருந்து அந்த ரத்தம் எல்லாம் வழிந்தோடிக்கொண்டே இருக்கிறது. நாம ஒருவர் மற்றவருக்கு இரத்த தானம் செய்வதின் வழியாக ஒரு உயிரை காப்பாற்றுகிறோம் என்கிற உணர்வினை பெற இந்த நிலையில தியானிப்போம். ஆண்டவரே, ஒருவர் மற்றவருக்கு இரத்த தானம் செய்கின்ற நல் உள்ளத்தை எங்களுக்கு தரும்படியாக உம்மிடத்திலே வேண்டி செபிக்கிறோம். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. பிறருக்கு உதவி செய்த என் இயேசுவின் கரங்களை பார். ஆணிகள் துளைத்திடவே ஆண்டவர் துடிப்பதை பார். அயலானை மன்னித்து தந்தையின் கரங்களில் ஆவியை துறப்பதை பார். அயலானை மன்னித்து தந்தையின் கரங்களில் ஆவியை துறப்பதை பார். கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா. கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா. கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார். என் இயேசுவை பார். கல்வாரி சிகரமதில். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிர் விடுகிறார். ஒரு சில நிமிடங்கள் அவருடைய இந்த பாடுகளும் இந்த துன்பமும் இந்த கொடூரமான மரணமும் எனக்காக அவருடைய இரத்தத்தினால் நான் பாவ மன்னிப்பு பெறுகிறேன். அவருடைய இரத்தத்தினால் நான் மீட்படைகிறேன். அவருடைய இரத்தத்தினால் என் மனதுக்கு ஆறுதலும் நிம்மதியும் கிடைக்கிறது. அவருடைய இரத்தத்தினால் நான் பணி செய்வதற்குரிய உறுதியை பெறுகிறேன். அவருடைய இரத்தத்தினால் எனக்கு நிலைவாழ்வு கிடைக்கிறது என விசுவசிப்போம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் வலிமை ஓடு போல காய்ந்தது. என் நாவு மேல் அன்னத்தோடு ஒட்டி கொண்டது.
என்னை சாவின் புழுதியிலே போட்டுவிட்டி. திருப்பாடல்கள் 22:15. இந்த நிலையில் உயிரை பற்றி நாம் தியானிக்கிறோம். உயிர். மனிதன் வாழ்கிறான், மனிதன் இருக்கிறான், அவன் நடக்கிறான், உழைக்கிறான், ஓடுகிறான் என்றால் அவனுடைய உடலில் உயிர் இருப்பதனால் தான். இந்த உயிருக்காக போராடுகிற நிலையை சிந்தித்து பாருங்க. பெரும் விபத்தினால மாட்டிக்கொண்டு உயிருக்காக துடித்துக் கொண்டிருப்பார்கள். நோயினால அவதிப்பட்டு கொண்டு உயிருக்காக போராடி கொண்டிருப்பார்கள். வயசான காலத்துல அவருடைய உடல்ல அந்த உயிர் ஒட்டி கொண்டு துடித்துக் கொண்டே இருக்கும், கதறும், தவியாய் தவிக்கும், துடியாய் துடிக்கும். யாயிருடைய மகள், மார்க் நற்செய்தி 5வது அதிகாரம் 23வது வசனத்தை தியானிக்கிறோம். என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீதும் கைகளை வையும், அப்பொழுது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள். உயிருக்கு போராடுகிற அந்த தருணத்துல இயேசுவினுடைய உடனிருப்பு இருக்கிறது என்றால் அந்த உயிரை நம்மால் மீட்டுக் கொள்ள முடிகிறது. தாகமாயிருக்கிறது என்று தவித்த அவருடைய தவிப்பு, அந்த துன்பம், அந்த வலி, இதோ தந்தையே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று இறுதி மூச்சு விட்டு தந்தை இடத்தில் தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறார். இந்த உயிருக்காக போராடுகிறவர்கள் நல் மரணம் அடைய வேண்டி இந்த நிலையில தியானிப்போம். விபத்தினாலேயோ நோயினாலேயோ முதுமையினாலோ அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கலாம், மருத்துவமனையில போராடி கொண்டிருக்கலாம். கடவுள் அவர்களுக்கு நல்ல மரணத்தை தர ஜெபிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. உமது உள்ளத்தை ஒருவாள் ஊடுருவிப்பாயும், உமது உள்ளத்தை ஒருவாள் ஊடுருவிப்பாயும். அந்த நாள் இந்த நாள் தானோ தாயே, அந்த நாள் இந்த நாள் தானோ. கண்மணியைப் போலே தாயே கருத்தாய் வளர்த்தாய், கண்மணியைப் போலே தாயே கருத்தாய் வளர்த்தாய். இன்று இரத்த வெள்ளத்திலே உந்தன் பிள்ளையை மொத்தமாய் கொடுத்தாய், இன்று இரத்த வெள்ளத்திலே உந்தன் பிள்ளையை மொத்தமாய் கொடுத்தாய். தேவ கட்டளைக்கு பணிந்தாய், தேவ கட்டளைக்கு பணிந்தாய். கண்மணியைப் போலே தாயே கருத்தாய் வளர்த்தாய், கண்மணியைப் போலே தாயே கருத்தாய் வளர்த்தாய். 13ஆம் நிலை, மாதா மடியில் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என்னை கருப்பையினின்று வெளிக்கொணர்ந்தவர் நீரே, என் தாயிடம் பால் குடிக்கையிலே என்னை பாதுகாத்தவரும் நீரே.
கருப்பையிலிருந்தே உம்மை சார்ந்திருந்தேன். நான் என் தாயின் வயிற்றிலிருந்தது முதல் என் இறைவன் நீரே. திருப்பாடல் 22:9-10 இறை வார்த்தைகள். தாயின் மடி, தாயின் மடியை நாம சிந்திக்கிறோம். தாயின் மடியில் நமக்கு ஆறுதல் கிடைக்கிறது. தாயின் மடியில் நமக்கு தாலாட்டு கிடைக்கிறது. தாயின் மடியில் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. தாயின் மடியில் நமக்கு நம்பிக்கை கிடைக்கிறது. அதே போல அந்த மடியில தான் சில பேர் சூழ்ச்சியையும் செய்கிறார்கள். நீதி தலைவர்கள் புத்தகம் 16வது அதிகாரம் 19வது இறை வார்த்தை. தெலீலா என்கிற ஒரு பெண் சிம்சோன் என்கிற வல்லமை படைத்தவனை, அவரை தன் மடியில் தூங்க வைத்தால் அவரது ஆற்றல் எல்லாம் அவரிடமிருந்து போய்விட்டது. ஏமாற்றுவதும் பழி தீர்ப்பதும் வஞ்சனையில் விழச் செய்வதும் இந்த மடியில தான். ஆறுதல் கிடைக்கிற அதே மடியில் தான் ஆபத்தும் இருக்கிறது. சிந்திப்போம். இயேசுவே, தாய்மையை நான் போற்றுகிறேனா? தாய்மடி தந்த தாலாட்டை என் மனசிலே நினைக்கிறேனா? அல்லது அந்த தாயை ஒதுக்கி வைத்து புறம் தள்ளி அனாதையாக விட்டுவிட்டு இதோ நான் தனிமையில் இருக்கிறேனா? சிந்திப்போம். நம் குடும்பத்தில் இருக்கிற தாய்மார்களை நினைத்து, தாய் ஸ்தானத்தில் இருப்பவர்களை நினைத்து ஒரு சில நிமிடங்கள் ஜெபிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. நான் புதைந்தேன் என நீ வருந்தாதே, நான் புதையும் வரை உயிர்க்காதே. நான் புதைந்தேன் என நீ வருந்தாதே, நான் புதையும் வரை உயிர்க்காதே. நான் புதையும் வரை உயிர்க்காதே. உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? 14ஆம் நிலை, அடக்கம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கோதுமை மணி மண்ணில் இருந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் நற்செய்தி 12:24 இறை வார்த்தைகள். மரணம் எல்லாருக்கும் உறுதியான ஒன்று. இந்த மரணம், இந்த மரணத்தை தான் நாம் எல்லோரும் சந்திக்க இருக்கிறோம். நிரந்தரமாக அதை சந்திக்க இருக்கிறோம். அந்த மரணத்தின் போது நமக்கு நல்ல அடக்கம் கிடைக்கிறதா? நம்மளை நல்ல அடக்கம் பண்ணுவாங்களா? சிந்திங்க. நம்ம குடும்பத்துல மரித்தவர்களை முறையான அடக்கம் செய்கிறோமா? ஏனென்றால் இந்த முறையான அடக்கம் உயிர்ப்பின் அடையாளம். என் அன்பிற்குரியவர்களே, உயிர்ப்பின் அடையாளம் அது. முறையான அடக்கம் செய்தால் நிச்சயம் நாம் உயிர்த்தெழுவோம் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை. ஆபிரகாம் தொடக்க நூல் புத்தகம் 25வது அதிகாரம் 9வது இறைவசனம். 175 ஆண்டுகள் வாழ்ந்து இறந்து போகிறார்.
2 பிள்ளைங்க, ஈசாக்கு, இஸ்மாயில். துரத்தி விடப்பட்டவன் இஸ்மாயில். எங்க தூரம் துரத்தி விட்டாங்க வீட்டை விட்டுட்டு. ஆனா அந்த சாவின் போது, அந்த அடக்கத்தின் போது அந்த பிள்ளையும் அழைத்து வரப்படுகிறான். இஸ்மாயிலும் வரான், ஈசாக்கும் வருகிறான். 2 பேரும் சேர்ந்து அந்த தந்தையை நல்ல அடக்கம் செய்கிறார்கள். என் அன்பிற்குரியவர்களே, கல்லறை தினம், கல்லறை சந்திப்பு, கல்லறையில ஒரு மெழுகுவத்தி ஏற்றுவது, கல்லறையில ஒரு மலர் வளையம் வைப்பது உயிர்ப்பின் அடையாளம் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த கொரோனால இறந்தவங்கள கல்லறையிலேயே வைக்க முடியலையே, அவங்களுடைய உடலையே தரலையே, அவங்களை எங்க போட்டாங்கன்னு கூட தெரியலையே. அடக்கம் செய்ய முடியாமல் அந்த உடலை எரித்த போது என் அன்பு உள்ளங்களே, அந்த நெஞ்சம் பதபதைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மரணம் நம்முடைய குடும்பத்தில் நிகழ்ந்திருந்தா அவங்களுக்காக ஜெபிங்க. ஒருபோதும் நமக்கு யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலை வரக்கூடாதுன்னு மன்றாடுங்க. இறந்த பிறகு நல்லடக்கம் நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அது உயிர்ப்பின் அடையாளம், உயிர்ப்பின் அடையாளம். கல்லறையை திறந்து ஆண்டவர் இயேசு உயிர்த்ததைப் போல. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது.